வணக்கம் எல்லாருக்கும். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லோரும் ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு நாங்கள் ஒரு ஃப்ரீ வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அது பேர் eduspark4all.in. இது கம்ப்ளீட்டாக இது வந்து ஃப்ரீ. நீங்கள் இங்கே பார்ப்பீங்க eduspark4all.in. ஸோ இதில் வந்து நாங்கள் வந்து இங்கிலீஷ் அண்ட் மேத் ரெண்டுமே கவர்மெண்ட் ஸ்கூல் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு டெக்ஸ்ட் புக்ஸ் வந்து டிஜிட்டைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் மேத்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நாங்கள் ஸ்டாண்டர்ட் 1 அண்ட் ஸ்டாண்டர்ட் 2 இந்த வருஷத்துக்கான புது டெக்ஸ்ட் புக் மேத் டேர்ம் 1 அண்ட் டேர்ம் 2 போட்டிருக்கோம். மிச்சதும் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், சீக்கிரம் போடுவோம். இப்போதைக்கு வந்து மெயின் வந்து இங்கிலீஷில் ஃபோனிக்ஸ் கற்றுக்கிறதுக்காக நாங்கள் ஃபோனிக்ஸ் கம்ப்ளீட்டாக டெவலப் பண்ணியிருக்கோம். இது யார் வேணால் லேர்ன் பண்ணிக்கலாம் ஆர் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சர்ஸ் வந்து பசங்களுக்கு கிளாஸ் கற்றுக் கொடுக்கறதுக்கு, ஸ்மார்ட் போர்டு வச்சு கற்றுக் கொடுக்கறதுக்கு, ஆர் ஈவன் பேரண்ட்ஸ் வீட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக் கொடுக்கறதுக்கு, ஸ்டூடெண்ட்ஸே கூட அவங்களே கூட போய் பண்ணிக்கிற மாதிரி நாங்கள் ஈஸியாக பண்ணியிருக்கோம். இந்த இங்கிலீஷில் போனீங்கன்னா இங்கே ஃபோனிக்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஃபோனிக்ஸ் பற்றி தான் பண்ண போகிறோம். இந்த வீடியோ வந்து ஒரு 4-5 பார்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம பார்க்க போகிறது லெட்டர் சவுண்ட்ஸை பற்றி. ஆல்ஃபபெட் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸில் இருக்கிற 26 சவுண்ட்ஸையும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இந்த வீடியோ நாங்கள் யூடியூப்பில் eduspark சேனலில் போஸ்ட் பண்ணுவோம். ப்ளஸ் இந்த வெப்சைட்லேயே கூட அதுக்கான லிங்க் கொடுத்துருவோம். ஸோ அது அப்புறமா டீச்சர்ஸோ பேரண்ட்ஸோ ஸ்டூடெண்ட்ஸோ இந்த வீடியோவை பார்த்து கற்றுக்கணுன்னாலோ இல்லை எங்கள் வெப்சைட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கணுனாலோ யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நீங்கள் இந்த மாதிரி ஃபோனிக்ஸ் வீடியோஸ் வந்து ஏற்கனவே நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. பட் நம்மளுடைய வீடியோஸ் ஆர் வெப்சைட்டுக்கும் அவங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், நீங்கள் அங்கே வீடியோஸ் மட்டும்தான் பார்ப்பீங்க. பட் இங்கே வந்து நம்மளோட வெப்சைட்டில் வந்து இட் இஸ் அன் இன்ட்ராக்டிவ் வெப்சைட். நீங்களே ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ஃபபெட் சவுண்ட்ஸ் நான் உள்ளே போனேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இருக்க எல்லா ஆல்ஃபபெட்டையும் இங்கே லிஸ்ட் பண்ணியிருப்போம் ஒவ்வொன்றா. ப்ளஸ் இது மெயின் இது என்னென்னா, அதுக்கான இது கிளிக் பண்ணிங்கன்னா அதோட சவுண்ட் சொல்லும். ஸோ அதோட சவுண்ட் நீங்கள் திருப்பி திருப்பி கேட்டு கிட்ஸ் வந்து அதை திருப்பி கேட்டு நீங்கள் அது உங்கள் மனசில் பதிஞ்சிரும், கான்செப்ட் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லை, முக்கியமானது வந்து அது பேஸ் பண்ணி நாங்கள் நிறைய கேம்ஸ் வச்சுருக்கோம். இது யார் வேணால் லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ நம்ம ஒரு கான்செப்டை லேர்ன் பண்ணோம்னா நம்ம அதை திருப்பி நம்ம மெமரியில் கொண்டு வரதுக்கு, ஆர் நம்ம அதை லாங் டேர்ம் மெமரியில் வச்சுருக்கிறதுக்கு, அதை திருப்பி நம்ம ரிப்பீட்டடாக அதை நிறைய தடவை நம்ம அதில் ஒர்க் பண்ணும் போது தான் அது வந்து நம்ம மனசில் போய் நல்லா பதியும். அதனால இந்த ஆல்ஃபபெட் சவுண்ட்ஸ் அதை பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து கேம்ஸ் தான். சின்ன பசங்களுக்கு ஏற்ற மாதிரி கேம்ஸ் மாதிரி பண்ணியிருக்கோம். A B C D. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட் சவுண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இருக்கிற எல்லா சவுண்ட் A to Z வரைக்கும் இருக்கிற 26 சவுண்ட்ஸையும் நம்ம டீப்பாக டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இதுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் அடுத்தடுத்த கிளாஸஸில் வந்து நம்ம மிச்சது இந்த ஃபோனிக்ஸோடைய கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். எல்லா ஆல்ஃபபெட் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஏலேருந்து Z வரைக்கும் இருக்கிற எல்லா ஆல்ஃபபெட்டோடைய சவுண்ட்ஸும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஆல்ஃபபெட் A. ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ஃபபெட் சவுண்டு சொல்லும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ஃபபெட்டோட சவுண்டு சொல்லும். ஸோ இப்போ ஒன்று நீங்கள் ஒன்றுனா கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ எங்கள் வெப்சைட் மூலமாக இந்த சவுண்ட்ஸ் கற்றுக்கிறதுக்கான பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எத்தனை தடவை வேணும்னா இந்த சவுண்டை திருப்பி கேட்கலாம். கிட்ஸ் வந்து திருப்பி இந்த சவுண்டை கேட்கும் போது அது அவங்களுக்கு மெமரைஸ் ஆகும், கான்செப்டை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஆ அப்படின்னு சொல்லும் போது உங்களுடைய லிப் ஆர் உங்களோட உதடுகள், உங்களோட வாய் அது எப்படி இருக்கும், அந்த பொசிஷன் எப்படி இருக்கும், ஆ அப்படின்னு சொல்லும் போது இப்படி நீங்கள் வாய் திறந்து ஆ அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அதுதான் எங்கள் சைடில் காமிச்சிருக்கோம். இது சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். ஸோ apple, ant, axe, arm. ஸோ நீங்கள் ரிப்பீட்டடாக எத்தனை தடவை வேணால் கேட்டுக்கலாம். ஸோ
டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் கேட்டுட்டே வரும்போது உங்களுக்கு அது மெமரியில இருந்துக்கிட்டே வரும். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அது அப்படியே மனசுல பதிஞ்சிரும், மெமரைஸ் ஆயிடும். ஸோ இப்போ B, ba, ball, bag, bat, bell. Ba, ba, ஸோ இப்போ லெட்டர் பியோட சவுண்டு பார்த்தீங்கன்னா ப ba, ப ba. ஸோ உங்களோட லிப் மூமெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட உதடுகள் முதல்ல க்ளோஸ் ஆகிருக்கும். க்ளோஸ் ஆகிருந்து ப அப்படி ஓப்பன் ஆகும். ஸோ அதுதான் இங்கே இப்படி இப்படி க்ளோஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த காற்று வெளியே வர மாதிரி அப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ நான் அடுத்த லெட்டருக்கு போகிறேன். C, ka, ka, க ka. Cat, cup, crab, camel. C, ka, ka. Cat, cup, crab, camel. நான் அடுத்த லெட்டர் போகிறேன். D, da, da. Dog, duck, door, drum, ஓகே, இந்த டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிக்சர், அந்த வாய் இருக்கிற பொசிஷன் இருக்கிற பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு கோடு மாதிரி, கருப்பு கலர் கோடு மாதிரி வரும். அது வந்து உங்களுடைய பின்புறம், நாக்கு பின்புறம். ஸோ நீங்கள் நாக்கை வந்து இப்படி உள்பக்கமாக வச்சு நீங்கள் ட அப்படின்வீங்க. ட ட ஸோ அப்படி சொல்லும்போது ட உங்கள் நாக்கு வந்து உள்பக்கமாக மடிஞ்சிருக்கும். அதனால தான் இங்கே ஒரு பிளாக் லைன் மாதிரி இது காமிச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ எப்படி வாய் லிப்ஸ் நாக்கோட பொசிஷன் எப்படி இருக்கும் ட அப்படின்னு சொல்லும் போதுங்க தான் இங்கே காமிச்சிருக்கோம். ஸோ டியோட சவுண்ட்ஸ், டியோட லெட்டர் D, da. Dog, duck, door, drum, ஓகே. ஸோ நம்ம அடுத்து ஈக்கு போகிறோம். E, eh, eh, eh. ஸோ ஈயோட சவுண்ட் அ. Egg, ear, eagle, engine, ஈயோட சவுண்ட் அ. அ. F, ஸோ எஃப்போட சவுண்ட் பார்த்தீங்கன்னா வாய் திறந்தே வராது. நீங்கள் கீழ் லிப்ஸை நீங்கள் பல்லில் கடிச்சிட்டு இஃப்னுவீங்க. ஸோ கீழ் லிப்ஸ்க்கும் உங்கள் பல்லுக்கும் நடுவில் இருக்கிற சவுண்டு தான் இஃப்ன்ற சவுண்டை கொடுக்கும். fish, fan, fox, flower. F, fish, fan, fox, flower. ஸோ அடுத்த லெட்டர் ஜி. G, சவுண்ட் க. ga, க. ga. Goat, gate, grapes, glasses. க. ஸோ உங்களோட பிக்சரில் பார்த்தீங்கன்னா க. Ga, ga. Goat, gate, grapes, glasses. அடுத்து ஹெச்க்கு போகிறோம். H, H. Ha, ha. ஸோ ஹெச்சோட சவுண்ட் பார்த்தீங்கன்னா ஹ. ஹ. காற்று உள்ளேருந்து வெளியே வர மாதிரி ஹ. அவ்வளோதான். Hat, hen, hill, hut. H, ha, ha. Hat, hen, hill, hut. ஸோ அடுத்து நம்ம ஐக்கு போகிறோம். I, E, ஸோ ஐ
ஐயோட சவுண்டு பார்த்தீங்கன்னா இ இ. ஸோ இங்கே உங்கள் பிக்சரில் பார்ப்பீங்க இ. I, E. Ice, ink, insect, ibis. E. Ice, ink, insect, ibis. ஓகே, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஜே. ஜே. J, J, ஓகே, ஜேயோட சவுண்ட் வந்து ஜ. ஜ. jaw, jar, sheep, jug, J, 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 jaw, jar, sheep, jug, ஓகே, அடுத்து நான் கேக் போகிறேன். கேயோட சவுண்ட் பார்க்கும்போது K, 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 இந்த கேயோட சவுண்ட் வந்து சியோட சவுண்ட் மாதிரியே தான் இருக்கும். க க. நீங்கள் சிக்கு என்ன பார்த்தீங்களோ அதே தான் கேக்கும் பார்ப்பீங்க, சேம் சவுண்ட். பட் எப்போ சி யூஸ் பண்ணோம், எப்போ கே யூஸ் பண்ணோங்கிறது நம்ம போக போக நான் உங்களுக்கு காமிப்பேன். kite, key, king, kid, K, K, kite, key, king, kid, அடுத்த லெட்டர் எல். L, L, ஸோ இதோட L, சவுண்ட் பார்த்தீங்கன்னா எல்லோட சவுண்ட் ல. உங்களுக்கு இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்கள் நாக்கை வந்து மேல் பல்லுக்கிட்ட வச்சு ல அங்கேருந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வருவீங்க. மேல் பல்ல தொடுற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் கொண்டு வருவீங்க. அதுதான் லன்ற சவுண்ட். L, lion, leaf, leg, lemon. L, L, lion, leaf, leg, lemon. அடுத்த லெட்டர் எம். ஸோ லெட்டர் எம். M, E, E, ஸோ எம்மோட சவுண்டு பார்த்தீங்கன்னா அப்படி வாயை நம்ம மூடிக்கிட்டு ம்னு சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நம்ம சவுண்டே வெளியே வராது. வாய் ரெண்டு உதடுக்குள்ளே மூடிட்டு ம்னு சவுண்ட் உள்ளவே தான் வரும். ஸோ E, moon, milk, monkey, mat. M, E, moon, milk, monkey, mat. ஸோ அடுத்த லெட்டருக்கு போகிறேன். அண்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எத்தனை தடவை வேணுமோ நீங்கள் திருப்பி திருப்பி கேட்டு அந்த சவுண்ட்ஸை நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. நான் வீடியோக்காக ஒன்றா கடந்து போகிறேன். பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எவ்வளோ தடவை வேணுமோ அவ்வளோ தடவை நீங்கள் திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருக்கலாம். N, N, ஸோ அடுத்த லெட்டர் என், அதோட சவுண்ட் E, E, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எம்முக்கும் என்னுக்கும் வித்தியாசம். எம் வந்து வாயை திறக்கவே மாட்டீங்க, வாயை மூடி வச்சுக்கிட்டு அப்படியே உம்முன்வீங்க. எண்ணில் வந்து வாய் திறந்து இந்த நாக்கு உங்களுக்கு பிக்சர் பார்க்கும்போது தெரியும். இந்த அகெயின் இந்த இந்த நாக்கு மேல் பல்லு உள்ளார மேல் பல்ல தொட்டு அப்படின்னு சொல்லுவோம். E, night, nail, net, nut. N, E, night, nail, net, nut. நான் அடுத்த லெட்டர் போகிறேன். அடுத்த லெட்டர் வந்து ஓ. O, A, ஸோ இதோட சவுண்ட் பார்த்தீங்கன்னா அ அ. onion, box, orange, fire. A, onion, box, orange, fire. அடுத்த லெட்டர் பி. P,
pa, ப. pa, ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா பீக்கு பன்ற சவுண்ட் வர மாதிரியே பீக்கும் ப ப. ஸோ இதுலேயும் நீங்கள் உதடுகளை மூடி வச்சுட்டு ப அப்படின்னு ஓப்பன் பண்ணும்போது சவுண்ட் மட்டும் வெளியே வரும். காற்று வெளியே வந்து சவுண்ட் வெளியே வரும், ஓப்பன் ஆகும். அதுதான் இந்த ப்ளூ கலர் இது இப்படி குறிக்குது. ஸோ பீக்கு எப்படி நீங்கள் பீங்களோ அதே மாதிரி தான் பீக்கும் ப. வாயை மூடிட்டு லிப்ஸ் ரெண்டும் மூடி இருந்து ப சவுண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க. pa. Egg, hen, pot, peacock, e, pot. Egg, hen, pot, peacock. அடுத்த லெட்டர் Q. Q, qua, qua, queen, quilt, quail, quiet. ஸோ இதோட சவுண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும். குவா, குவீன், குவைல், குவைல், Quail, quiet, quilt, queen. ஓகே, அடுத்த லெட்டருக்கு மூவ் ஆகுறேன். அடுத்த லெட்டர் ஆர். R, சவுண்ட் r, r. நீங்கள் பிக்சர் பார்ப்பீங்க. நாக்கு மேல் பல்லில் உள் பக்கம் மடக்கி வச்சுட்டு ர கொஞ்சம் வைப்ரேட் ஆகிற மாதிரி இருக்கும். R, rain, ring, rat, rope, rain, ring, rat, rope. அடுத்த லெட்டர் போகிறேன். S, இதோட சவுண்ட் sun, sky, star, snake. S, sun, sky, star, snake. அடுத்த லெட்டர் T. T, அதோட சவுண்ட் ட. t, t. ஓகே, இங்கே பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும். நாக்கு மடக்கி வச்சுருப்பீங்க. ஸோ உள்நாக்கு வந்து அந்த பிளாக் கலர் உள்ள நாக்கு தெரியும். ட உள்ளேருந்து மடக்கி வெளியே கொண்டு வருவீங்க. ட நாக்கு உள்பக்கம் மடக்கி வெளியே கொண்டு வரும்போது டன்ற சவுண்ட் வரும். Turtle, tree, table, tomato, t, t, t. Turtle, tree, table, tomato. அடுத்த லெட்டர் போகிறேன். அடுத்த லெட்டர் U. U, U, umbrella, up, uncle, uniform, umbrella, up, uncle, uniform. அடுத்த லெட்டர் போகிறேன். அடுத்த லெட்டர் V. V, சவுண்ட் வ. v, v, v. ஸோ இங்கே பிக்சரில் பார்ப்பீங்க. வ சொல்லும் போது கீழே லிப்ஸ், கீழே உதடுகளில் அப்படி பல்லு கடித்த மாதிரி வ கடிச்சிருக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் ஓப்பன் பண்ணும்போது வ வ. Man, vase, vest, vegetable. V, v. Man, vase, vest, vegetable. அடுத்த லெட்டர் போகிறேன். W. W, w. ஸோ இதுலேயும் உங்களுக்கு பிக்சர் பார்க்கும்போது தெரியும். நீங்கள் லிப்ஸ் உதடுகளை இப்படி குவிச்சு அப்புறம் ஓப்பன் பண்ணுவீங்க. வ. Web, watch,
water, worm, W, web, watch, water, worm, அடுத்த லெட்டர் போகிறேன். X, ஸோ எக்ஸ்ன்ற சவுண்ட் வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எஸ்ஸுக்கான சவுண்ட் மாதிரி தான் வரும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த வேர்ட்ஸில் வந்து எக்ஸ்ன்ற லெட்டரில் உங்களுக்கு எந்த வேர்டும் ஸ்டார்ட் ஆகாது. ஸோ எக்ஸ்ன்ற லெட்டரில் வந்து வேர்ட் முடிய தான் செய்யும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா box, fox, 6, axe, ஸோ எல்லாத்துலேயுமே அந்த எஸ்ன்ற சவுண்ட் கடைசியில் எக்ஸ் கடைசியில் இருக்கும்போது எக்ஸ் 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 அப்படின்னு முடியும். ஸோ அது வந்து எஸ்ஸோட சவுண்டு மாதிரியே இருக்கும், பட் அது எண்டிங்கில் வரும். box, X, box, fox, 6, axe, அடுத்து நம்ம ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் தி ஆல்ஃபபெட் சவுண்ட்ஸ்க்கு வந்துட்டோம். லாஸ்ட்க்கு முன்னாடி இருக்கிறது ஒய். Y, ய yo-yo, yak, yarn, yellow, Y, yo-yo, yak, yarn, yellow, ஓகே, நம்ம லாஸ்ட் லெட்டர் ஆஃப் தி ஆல்ஃபபெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெட். நான் இதுக்கு வரேன். ஜெட் ஆர் ஜீன்னு கூட சொல்லுவாங்க. C, Z, zip, zebra, zero, zoo, ஓகே, இது கூட கொஞ்சம் எஸ் மாதிரி இருக்கும். C, zip, zebra, zero, zoo, ஓகே, ஸோ நம்ம எல்லாம் 26 ஆல்ஃபபெட் லெட்டர்ஸ் அதோட சவுண்ட்ஸ் பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எத்தனை தடவை வேணுனாலும் நீங்கள் திருப்பி போய் அந்த சவுண்ட்ஸ் கேட்டுக்கலாம். இன்னொரு நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வெப்சைட்டில் இதை லேர்ன் பண்ணுறதுக்கான பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் வந்து நம்ம இதை பேஸ் பண்ணி நிறைய கேம்ஸ் வச்சுருக்கோம். நான் இப்போ உங்களுக்கு சும்மா ஒரு சில கேம்ஸ் மட்டும் ஒன்று காமிக்க போகிறேன். ஸோ நீங்கள் கற்றுக்கிறதுனாலும் சரி, இல்லை கிட்ஸ்க்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கறதுனாலும் சரி, இந்த கேம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்ம படித்தோம், என்ன படித்தோங்கிறது மைண்டில் திருப்பி அதை கொண்டு வந்து அதை வந்து மைண்டில் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ண முடியும் அந்த கான்செப்ட்ஸை. ஸோ கேம்ஸ் அப்படின்னு நினைக்காதீங்க, அதை மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இந்த கேம்ஸ் வந்து கிட்ஸ் பண்ணியே ஆகணும். அப்போ தான் அவங்க கற்றுக்கிட்டு இந்த மைண்டில் நிற்கும். நான் ஒரு கேமும் சும்மா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், அது என்ன பண்ணோம் அப்படின்னு. ஸோ இது பார்த்தீங்கன்னா rope, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது சொல்லுது. அது rope, ஸோ ரோப் இதில் வந்து ஸ்டார்டிங் லெட்டர் ரோப். ஸோ ஸ்டார்டிங் லெட்டர் என்னவோ நம்ம அதை கிளிக் பண்ணணும். இப்போ நான் தப்பாக கிளிக் பண்ணுறேன். try again, ஸோ அகெயின் kid one can listen to it. rope, rope. ஸோ கிட்டுக்கு வந்து இதோட வேர்டு என்னன்னு தெரியாது, அது என்ன வேர்டு, அது வந்து ஒரு கீ. பட் அந்த கீ அது கிட்டுக்கு தெரியாததுனால அதுக்கு நம்ம வந்து சவுண்ட் கொடுக்கணும். ஸோ அந்த சவுண்டை கேட்டு அதோட ஸ்டார்டிங் சவுண்ட் என்னங்கிறது கிட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். Key, sky, ஓகே, நான் எல்லாம் ஃபுல்லாக காமிக்க போகிறதில்ல, எல்லா கேம்லேயும் ஒன்று காமிக்க போகிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட் மேட்ச்சில் வந்து இப்போது இது வந்து ஆக்ஸ், ஸ்டார்டிங் வந்து ஆக்ஸ். ஸோ அங்கே போய் போட்டுடுறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜக். ஸோ ஜக் கொண்டு போய் அங்கே போட்டுடுறோம். jug, ஸோ இது வந்து ஈகிள் ஸ்டார்ட்ஸ் வித் ஈகிள். eagle, அடுத்து இது வந்து பேட் ஸ்டார்ட்ஸ் வித் bat. இது டாக் ஸ்டார்ட்ஸ் வித் டாக். dog, ஓகே, அடுத்து வந்து
இது வந்து லோவர் கேஸ் A to Z லோவர் கேஸ் கண்டினியூஸாக எங்கெங்கே blank இருக்கோ அது ஏக்கு அடுத்து B வரணும், அடுத்து Dக்கு அடுத்து E வரணும், Fக்கு அடுத்து G வரணும். ஸோ நீங்கள் ஒரு தடவை விளையாடும் போதும் புது செட் ஆஃப் blanks வரும். ஸோ நீங்கள் வந்து A to Z கிட் வந்து ஸ்மால் லெட்டர்ஸ் மெமரைஸ் பண்ணுவோம். அங்கங்கே இதுக்கு அடுத்த லெட்டர் என்ன வரணும், ஜிக்கு அடுத்து என்ன வரணும் அப்படிங்கிறத வந்து அது மெமரைஸ் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு தடவையும் புது செட் ஆஃப் ரேண்டம் செட் ஆஃப் blanks வரும்போது கிட் அதை இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம லோவர் கேஸ் பார்த்த மாதிரியே தான் இதுவும் அப்பர் கேஸ். இது நான் தப்பாக போடுறேங்க. ஸோ அது அங்கே போகலை, தப்பாக போடும்போது அங்கே போகலை. ஸோ கரெக்டாக போடும்போது போகுது. ஓகே, ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட் எப்படி ஆர்டர் கொண்டு வருதுன்னு. C D A B C ஸ்மால் லெட்டர் அண்ட் கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் மேட்ச் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆல்ஃபபெட்ஸ் A to Z, அதை அந்த ஆர்டர் ஸ்மால் லெட்டர் பிக் லெட்டர் அப்புறம் அதோட சவுண்ட், அதோட ஸ்டார்டிங் சவுண்ட். ஸோ இது எல்லாமே இந்த கேம்ஸ் வச்சு ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த கேம்ஸில் இதில் போயிட்டு நீங்கள் எத்தனை தடவை வேணால் அதை திருப்பி ரிப்பீட்டடாக கேட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ இதோட நிறைவடையுது. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து வவல் சவுண்ட்ஸ் பார்க்க போகிறோம். தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் ஃபோனிக்ஸ், வவல் சவுண்ட்ஸ். நம்ம அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.